உங்களுடைய கையில ஒரு ஃப்ரீசர்ல இருந்து எடுத்த ஒரு பனிக்கட்டி இருக்கு. ஒரு ஐஸ் கட்டி. அந்த ஐஸ் கட்டி எடுத்துட்டு நீங்க ரொம்ப தூரம், ரொம்ப நேரம் கழிச்சு அத நீங்க பார்க்குறீங்க. ஈவன் அந்த ஐஸ் கட்டிய நீங்க ஸ்டவ்வுக்கு பக்கத்துல வச்சும் பார்க்குறீங்க. அவ்ளோ ஹீட்லயுமே அது உருகாம இருக்கு. கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும்ல? இந்த கிளைமேட்ட அப்படியே ஆப்போசிட்டா இன்னொரு சினாரியோட நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. நம்மளுடைய பூமி பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி மொத்தமா எந்த விதமான கல்லுமே இல்லாம உருகிய நிலையில இருந்திருக்கு. முழுக்க முழுக்க மேக்மா, அதாவது எரிமலையுடைய அந்த குளம் உண்டு இல்லையா, அதுவா இருந்திருக்கு. பட் அது காலப்போக்கில் இப்போ நம்ம உயிர் வாழ தகுதியான ஒரு கிரகமா, கல் கிரகமா, சாலிடா மாறி இருக்கு. பட் விஞ்ஞானிகள் இப்போ ரீசெண்டாக பார்த்த ஒரு கிரகம் பல பில்லியன் ஆண்டுகளாகவே அது இன்னும் எவாலுவேட் ஆகிட்டே இருக்கு. இன்னமே அதோடைய மேற்பரப்புல தீக்குழம்பு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கடல் மாதிரி. இப்போ நம்ம அந்த வினோதமான ஒரு கிரகத்தை கண்டிப்பாக நம்ம விசிட் பண்ணுவோம். நான் உங்கள் லோகபால கார்த்திகேயன். இது செனித் ஆஃப் சயின்ஸ். நம்ம பூமி இப்போ சாலிடா இருக்கு. நிலம், கடல், மலைகள், வாழ்க்கை, நம்மளுடைய லைஃப் எல்லாமே இதில் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. ஆனால் ஒரு காலத்தில் இது ஒரு முழுக்க மோல்டன் லாவாவா இருந்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய எரியக்கூடிய தீப்பந்தம் மாதிரி. அது மெதுவாக கூலிங் ஆகி இப்போ நம்ம பார்க்குற இந்த உலகமாக மாற்றிருக்கு. இந்த ப்ராசஸ் சில மில்லியன் ஆண்டுகளில் முடிஞ்சிருச்சு. ஆனால் யூனிவர்ஸில் எல்லாமே ஒரே மாதிரி நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது இந்த எவல்யூஷன் ஃப்ளோவை கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அது 5 பில்லியன் ஆண்டுகளாகியுமே ஒரு கிரகம் கூலிங் ஆகவே இல்லை. அது இன்னும் மோல்டன் ஸ்டேட்ல தான் இருக்கு. ஒரு பிளானட், ஒரு மிகப்பெரிய ஒரு மேக்மா ஓஷனா இருக்கு. அந்த கிரகத்துடைய பேரு L9859d. நம்ம பூமியிலிருந்து சுமார் 35 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் எர்த். அளவுல நம்ம பூமியோட சுமார் 1.6 மடங்கு பெருசு. அதனாலதான் அதோடைய டென்சிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. பூமியுடைய டென்சிட்டி 5.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இந்த பிளானட்டோடைய டென்சிட்டி சுமார் 2.2 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கு. காரணம், ஒரு பெரிய பிளானட்டா இருந்தாலுமே அதோடைய உள்ள இருக்கக்கூடிய சாலிட் ராக் இருந்துச்சுன்னா, அதாவது அதோடைய மேற்பரப்பு இந்த நிலைமைகள் எல்லாமே கல் மாதிரி இருந்தா டென்சிட்டி அதிகமா இருக்கும். ஆனா இங்க அது இல்லவே இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்திருக்கு. அந்த கேள்விக்கான பதில் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்கு. இந்த பிளானட்டோடைய இன்டீரியர், அதோடைய மையம் முழுக்க ஆல்மோஸ்ட் எல்லாமே மோல்டன் ஸ்டேட்ல இருக்கலாம். சர்ஃபேஸ்ல மட்டும் இல்லாம அதுக்கு கீழே ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்துலையுமே ஒரு மிகப்பெரிய மேக்மா கடல் இருக்கலாம். அது சாலிட் கிரஸ்ட் எதுவுமே இல்லாம முழுக்க முழுக்க லிக்விட் ராக்கா கூட இருக்கலாம். அதாவது இந்த பிளானட்டுக்கு ஒரு ஹாஃப் ஃபார்ம்டு வேர்ல்டுன்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது அறகுறைய உருவான ஒரு கிரகம்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்டேஜுக்கு காரணம் ஒரு முக்கியமான கெமிக்கல், சல்ஃபர். பூமியிலையும் சல்ஃபர் ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா கொஞ்சம் கம்மி. ஆனா இந்த பிளானட்ல சல்ஃபர் ரொம்ப அதிகமா இருக்கிறனால சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது என்னன்னா, சல்ஃபர் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி, அது எந்த வெப்பத்தையும் வெளியே விடாது. இதனால ஒரு கல் இருக்குன்னா அந்த கல் கூலிங் ஆகாம அதோடைய வெப்பம் தொடர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் செய்து உருவாக்கும். இதனால அந்த கல் நீண்ட நேரமா மோல்டன் ஸ்டேட்லயே இருக்கும். இது இந்த பிளானட்டை பல பில்லியன் வருடங்களாகியும் குளிராம வைக்கிறதுக்கான ஒரு முதல் காரணமா இருக்கு. ஆனா சல்ஃபர் மட்டுமே இந்த ஸ்டேஜை உண்டாக்குறதுக்கு போதுமான ஒரு காரணி இல்லை. இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் அதோடைய வளிமண்டலம். இந்த பிளானட்டுக்கு ஹைட்ரஜன் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய வளிமண்டலம் இருக்கலாம். அது ஒரு பவர்ஃபுல் கிரீன் ஹவுஸ் எஃபெக்டை உருவாக்கும். அதனால பிளானட்டோடைய ஹீட் வெளியே போக முடியாம உள்ளுக்குள்ளேயே தக்க வச்சுக்கணும். ஒரு ப்ரெஷர் குக்கர் மாதிரி இதை நீங்க நினைச்சுக்கோங்க. உள்ள இருக்கக்கூடிய ஹீட் வெளியேறாம தொடர்ந்து உள்ள ஹீட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால மேக்மா ஓஷன், அங்க இருக்கக்கூடிய அந்த தீக்குழம்பு கடல் சாலிட் ஆகாம தொடர்ந்து லிக்விடாவே இருக்கலாம். இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெக்கானிசம் என்னன்னா, சல்ஃபருடைய சைக்கிள். மேக்மால இருக்கக்கூடிய சல்ஃபர் கேஸா மாறி அது அட்மாஸ்பியருக்கு வெளியேறும். அங்க அல்ட்ராவயலட் ரேடியேஷனோட ரியாக்ட் ஆகும்போது அது மறுபடியும் கெமிக்கல் சேஞ்சஸ் பல வழிகளில் நடந்து திரும்ப பிளானட்டோடைய இன்டீரியருக்கே சேரும். இது ஒரு க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் மாதிரி. இந்த லூப் சிஸ்டம் தான் இந்த பிளானட்டை இன்னும் தெர்மல் ஸ்டேட்லேயே ரொம்ப ஸ்டேபிளாக வச்சிருக்கு. அது கூலிங் ஆகாம தொடர்ந்து மோல்டன் ஸ்டேட்லேயே இருக்கு. அதாவது தீப்பிழம்பு இருக்கக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்கு. இந்த பிளானட்டுடைய சர்ஃபேஸ் கண்டிஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. டெம்பரேச்சர் சுமார் 1500 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1999 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். இதோடைய வளிமண்டலம் ஹைட்ரோஜன் அண்ட் ஹைட்ரோஜன் சல்ஃபைடு அதிகமாக இருக்கிறனால
அது லிட்ரலி ஒரு இன்னும் அதிகமான ஒரு ஹாட்டான ஒரு பிளானட்டாக உண்டாக்குது. சர்ஃபேஸில் எந்த சாலிடு பகுதியுமே இல்லை, முழுக்க லாவா தான், ஒரு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய கடல் மாதிரி. விஞ்ஞானிகள் இப்போ இந்த மாதிரியான கிரகங்கள் ஒரு புதிய கேட்டகரியில கிளாசிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. கேஸ் ரிச் சல்ஃபர் மேக்மா வேர்ல்ட்ஸ். இது ராக் பிளானட் கிடையாது, கல் கிரகம் இல்லை. இது நீர் அதிகமாக இருக்கக்கூடிய வாட்டர் வேர்ல்டு இல்லை. இது ஒரு கேஸ் ஜெயினும் இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஒரு புதிய வகை. இது பிளானட் ஃபார்மேஷன் அண்ட் அதோடைய எவல்யூஷனுக்கு நமக்கு ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்கக்கூடிய சேலஞ்சு. இந்த பிளானட் ஒரு காலத்தில் சப்நியூட்டன் மாதிரியான ஒரு கிரகமாக இருக்கலாம். இது மாடல்ஸுடைய சஜஸ்ட்மெண்ட். அந்த வளிமண்டலம் கிராஜுவலாக சேஞ்ச் ஆகி சல்ஃபர் ரிலீஸ் ஆகி அதோடைய மையம் அங்கே உருவாக்கக்கூடிய ஹீட்டை வெளியே விடாமல் வச்சிருக்கு. இது ஸ்லோவாக ஒரு மேக்மா வேர்ல்டு, அதாவது ஒரு மிகப்பெரிய எரியக்கூடிய ஒரு கிரகமாக எவால்யூட் ஆயிருக்கு. இதுவே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டேஜுக்கான ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு கிரகம் அது உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய பல விஷயங்களை அது தக்க வச்சுட்டே இருக்குன்னா அது சரியாக உருவாக்க முடியலை அப்படின்றத நம்ம இதோடைய ரிசல்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது இன்னும் உருவாக்கிட்டே இருக்கு. இந்த டிஸ்கவரி ஒரு முக்கியமான ஒரு உண்மையை நமக்கு சொல்லிக் கொடுக்கும். எல்லா பிளானட்டுமே ஒரே மாதிரியான ஒரு ஃப்ளோவில் எவல்யூட் ஆகலை. ஒரு பிளானட் கூலாகி சாலிட் ஆகணும்னா அதுக்கு பல ரூல்ஸ் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரூல்ஸ், கிரகம் உருவாக்கக்கூடிய வளிமண்டலம் அந்த கிரகத்துக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஒரு காலத்துலையுமே நம்மளுடைய பூமியும் இதே மாதிரி தான் இருந்திருக்கு. ஆனால் அது கூலிங் ஆகி ஒரு கிரகம் வாழ்க்கைக்கு தகுதியான ஒரு சிச்சுவேஷன்ஸை உருவாக்கியிருக்கு. ஆனால் இப்போ நம்ம பார்க்குற ஒரு கிரகம் 5 பில்லியன் ஆண்டுகள் ஆகியுமே இன்னும் அதே ஸ்டேஜ்லேயே சிக்கிட்டு இருக்கு. அது ஒரு ஃப்ரோசன் மூமெண்ட் மாதிரி. ஆனால் டைமில் நிறுத்தப்பட்ட இது ஒரு ஆரம்ப உலோகம். யூனிவர்ஸில் இப்படி எத்தனை கிரகங்கள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு டிஸ்கவரியுமே ஒரு முக்கியமான பல ஆச்சரியத்தை நமக்கு வெளிப்படுத்தும். நம்ம தெரிஞ்சது ரொம்ப ரொம்ப கம்மி, இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் தொடர்ந்து இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ்ல கண்டிப்பா நம்ம சேர்ந்து பயணிக்கலாம். பாய்.